கர்நாடகாவில் போய் கமலஹாசன் அவருடைய சினிமாவை வியாபாரம் பண்றதுக்காக அதை ப்ரொமோட் பண்றதுக்காக போறாரு. அங்க போய் அவர்கிட்ட பேசியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நரேந்திர மோடி உலகம் முழுக்க பேசியிருக்கிறாரு. தமிழ் தான் உலகத்துடைய மூத்த மொழி. யாராவது நரேந்திர மோடி பேசணுங்க எதிர்த்துருக்காங்களா? நான் கேட்குறேன், பிரகாஷ்ராஜ் எல்லா பிரச்சனையும் குரல் கொடுத்தாரு. அவர் கன்னடத்தை சேர்ந்தவர் தான், கமலஹாசன் நண்பர் தானே. கமலஹாசன், பிரகாஷ்ராஜ் இவங்க எல்லாமே சித்தராமையாவை ஆதரிச்சாங்க. இப்போ ஏன் பிரகாஷ்ராஜ் ஆதரிக்காம பசங்களாம் இருக்கிறார்? சித்தார்த்னு ஒரு நடிகர், அவரு கர்நாடகத்தை சேர்ந்தவர் தான். அவரு நம்முடைய உதயநிதி நண்பர் தான். அங்க இருக்கிற சித்தராமையா அங்க இருக்கிற அந்த கன்னட மக்கள் அந்த உணர்வு அதோட நிக்கிறாரு. இங்க இருக்கிற முதலமைச்சர் இது இண்டி கூட்டணி, கமலஹாசன் இண்டி கூட்டணி. இதுல ஒரு அரசியல் நடந்தது. கமலஹாசன் இதுல ஒரு வியாபாரம் பண்றாரு. உங்களுக்கு தெரியும், கமலஹாசன் அந்த வியாபாரத்துல வெற்றி பெறுவதற்காக அவர் மக்கள் நீதி மையத்தையே அடமானம் வச்சார் ஒரு ராஜ்யசபா பதவிக்காக. அவரே டார்ச் லைட் எடுத்து வேகமா அடிச்சு உடச்சு இல்லையா, லஞ்ச ஊழல் கொடுப்ப ஆட்சிக்கு எதிர் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவர் ஒரு ராஜ்யசபா எம்பிக்கு டக்குன்னு போயிட்டார் இல்லையா. அதே மாதிரிதான் அரசியலுக்காக கமலஹாசன் எதையும் செய்வார். அவருடைய படம் வெற்றி அடைவதற்காக யார் காலில் வேணாலும் விடுறாரு. அவருடைய அந்த வியாபாரத்துக்கு இந்த மொழி சிக்கலை பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. தமிழ் உலகின் மூத்த மொழி. அதை நரேந்திர மோடி உலகம் முழுக்க பறைசாற்றி வருகிறார். அதனால இதுல திமுக, சித்தராமையா, டி.கே. சிவகுமார், பிரகாஷ் ராஜ் இவங்களுடைய இரட்டை வேடம் மிக தெளிவாக தெரியும். நன்றி.